மகா கிருபையும் இரக்கமும் தயவும் என்னும் தேவனாகிய கர்த்தாவே மை பணிந்து கொண்டு மை துதித்து ஸ்தோத்திரித்து வாழ்த்து வணங்குகிறேன். தகப்பனே, உடைய பாதத்தில் வந்து நாங்கள் அமரத்தக்கதாக எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், மாறாதவர், மகத்துவம் நிறைந்த தேவன், ஒப்பற்றவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக எங்கள் நிமித்தமாக உம்முடைய குமாரனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், ஈவாக கொடுத்தவர், குமாரனுடைய கீழ்ப்படித நிமித்தமாக குமாரனுடைய தயவு இரக்கத்தினாலே குமாரன் மூலமாக எங்களை மீட்டு கொண்டு உமக்கு சுகந்த வாசனையாக உமக்கு ஜீவ பலி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காக உம்மை துதிக்கிறேன். உடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய தயவு என்றும் உள்ளது ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. குமாரனுடைய கீழ்ப்படிதினாலே எங்களுக்கு மீட்பு உண்டாக்கி ரட்சித்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக உம்மை சேவிக்கிற ஜனமாக எங்களை சபையாக நீர் கூட்டி சேர்த்த அமைக்காக உமக்கு நன்றி செலுத்துமை துதிக்கிற ஆண்டவரே. விசேஷமாக உடைய ஊழியக்காரருக்காக கிளேனுக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய தாசனை கொடுத்த சுக பலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சவனுடைய சர்வாங்க சுகத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். வருங்காலத்தில் உங்களுடைய பிரஸ்தாபத்திற்கென்று உடைய மகிமைக்கென்று ஊழியத்திலே காணப்பட நீரே வல்லமையாக தாசனை வழிநடத்த வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறேன். இந்த நாளிலே ஆராதிக்கத்தக்கதாக தகப்பனே, நாளிலே சபையாக நாங்கள் வேத ஆராய்ச்சிக்கென்று நாங்கள் கூடி வரத்தக்கதாக எங்களை காண்பித்த நம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். செய்து கொடுக்கிற நம்முடைய தாசனுக்காக, சகோதர நேசிப்பதற்காக, சகோதர நிறைவேற்ற அங்கே ஊழியத்திற்காக பிஹாருக்காக நன்றி செலுத்தினாண்டே. தாசனை வலிமையாக நீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறேன். வார்த்தை கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீரே சுவாதீனமாக உடைய வார்த்தையை தர வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறேன். உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக எங்களை நீரே வழி நடத்த வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறாண்டவரே. நீரே சுவாதீனமாக நீர் வழி நடத்துவீராக. யூடியூப் மூலமாக செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நோக்கி பார்க்கிறேன். நீரே வழி நடத்த வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதும் உடைய வல்ல கருத்தில் கொண்டு வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரை நீரே எங்களை வழிநடத்தி உடைய மகிமைக்கென்று நீரே உடைய பிரஸ்தாபத்திற்கென்று வழிநடத்த வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறேன். நாளுக்காக உடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துவனாக. கர்த்தரும் மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் துதிய ஸ்தோத்திரத்துடன் நன்றியோடு ஜெபத்தை எடுக்கிறேன். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். பாடல் பாட இருக்கிறோம். 188 தமிழ் நம்பர், தெலுங்கு நம்பர் 155. 188 இயேசு என்னை நேசித்தார், பாசத்தோடு ரட்சித்தார். சேர்ந்து பாடுவோம். பாசத்தோடு ரட்சித்தார், பாரமை வேண்டினதா, பாரமென்னில் நீக்கினார். இயேசு என்னை நேசித்தார். தூரமாய் நான் அலைந்தேன், தேவனின்றி ஜீவித்தேன். தூரமாய் நான் அலைந்தேன்,
நம்பி ஜீவித்தே உள்ளத்தின் அன்பையோ நான் அறியாதிருந்தே இயேசு என்னை நேசித்தார் பாசத்தோடு ரட்சித்தார் பாதத்தை வேண்டினதா பாரமென்னில் நீக்கினார் இயேசு என்னை நேசித்தார் என்றும் உணராதிருந்தே என் முடிவை அறியாதிருந்தே என்றும் உணராதிருந்தே என் முடிவை அறியாதிருந்தே என் பாவ கருமங்களா உம்மை துன்புறுத்தினே இயேசு என்னை நேசித்தார் பாசத்தோடு ரட்சித்தார் பாதத்தை வேண்டினதா பாரமென்னில் நீக்கினார் இயேசு என்னை நேசித்தார் என்னையே நான் அறிந்து என் ஜீவனை வெறுத்தே என்னையே நான் அறிந்து என் ஜீவனை வெறுத்தே பாவ அறிக்கை செய்து உம்மை நான் ஏற்றுக்கொண்டே இயேசு என்னை நேசித்தார் பாசத்தோடு ரட்சித்தார் பாதத்தை வேண்டினதா பாரமென்னில் நீக்கினார் இயேசு என்னை நேசித்தார் ரட்சிப்பை நான் அடைந்தேன் இரத்தத்தால் கழுவப்பட்டேன் ரட்சிப்பை நான் அடைந்தேன் இரத்தத்தால் கழுவப்பட்டேன் பட்சமாய் திருப்பிக் கொண்டார் நிச்சயமாய் மன்னித்தார் இயேசு என்னை நேசித்தார் பாசத்தோடு ரட்சித்தார் பாதத்தை வேண்டினதா பாரமென்னில் நீக்கினார் இயேசு என்னை நேசித்தார் சபையில் என்னையும் சேர்த்து சுதந்தரனுமாக்கினார் சபையில் என்னையும் சேர்த்து சுதந்தரனுமாக்கினார் அதிகாரம் எனக்கு அளித்தார் பரலோகத்தை திறந்தார் இயேசு என்னை நேசித்தார் பாசத்தோடு ரட்சித்தார் பாரத்தை வேண்டினதா பாரமென்னில் நீக்கினார் இயேசு என்னை நேசித்தார் 649 அநாதின் தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. தெலுங்கு நம்பர் 582, தமிழ் பாடல்
649. தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களுனாரமே ஆனாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களுனாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே காருண்யத்தாரே எடுத்து கொண்டார் தூய தேவனே காருண்யத்தாரே எடுத்து கொண்டார் தூய தேவனே இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே ஆனந்த பாதை ஆரிரோடில் தூய தேவ ஒளியே ஆனந்த பாதை ஆரிரோடில் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருமீருற்றாய் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவருளார் புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவருளார் கடும் கானகத்தில் கர்த்தர் வாழினிலே கிடைக்கும் இலை பாருதலே இந்த தேவன் என்றென்றும் அல்ல சதகாலம் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை
அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சல கவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனு அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்தத மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனு அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனு அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's name be glorified. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். We have come here to meditate upon the word of God today. அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். Shall we pray before that? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளின் இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டும் என்று நீர் நிச்சயித்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இன்னும் கர்த்தாவே, உமது வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயத்தை நீர் திறந்தெழும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, உமது வார்த்தையை நாங்கள் கேட்கணும். எங்கள் செவிகளை திறந்தருளும் சுவாமி. எல்லா மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறிய காரியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us to meditate a small portion today. தேவனுடைய சித்தத்தை அறிவோம் வாருங்கள். Let us know the will of God. தேவனுடைய சித்தத்தை நாம் பல விதங்களிலே நாம் அறிய முடியும். We may be able to see the will of God in many ways. இன்றைக்கு நான் என்னுடைய சொந்த அனுபவத்தோடு கூட சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். Today I am going to tell you certain things which is with my own experiences also. முதலாவது, தேவனுடைய சித்தத்தை தேவ வார்த்தையினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். Firstly, we can know the will of God through the word of God. தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையினாலே அறிந்த ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I am desiring to speak to you about 2 people who found the will of God through the word of God. நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை அனுபவிக்கிறோம். We also experience that in our own lives. நான் வேதத்திலிருந்து ஒரு 2 பேரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show 2 people from the word of God. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே
in Genesis chapter 6, 8-9 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது when we read verse 8 and 9, அங்கே நோவாக்கு தேவன் பேழையை செய்யும்படி சொல்லுகிறார். there God is commanding Noah to build an ark. அங்கு தேவன் அவருடைய சித்தத்தை நோவாக்கு தன் வார்த்தையினாலே சொல்லுகிறார். God is revealing his will through his word to Noah. இந்த உலகத்தை நான் அழித்து இன்னொரு உலகத்தை நான் உருவாக்க போகிறேன். I am going to destroy this world and create another one. அதற்கு நீ உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். For that I have chosen you and you have to make an ark. இந்த வார்த்தை அவரிடம் சொல்வதற்கு காரணம், the reason why God told Noah these words, அந்த நாட்களிலே ஜனங்கள் தங்களுடைய இஷ்டத்தின்படி பல தேவதைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். in those days the people as long as they wished they worshipped many gods and goddesses. ஆனால் நோவா ஒரு மெய்யான தேவனை தேடிக்கொண்டிருந்தார். But Noah was searching towards a true God. அந்த தேவனுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். He was determined to live according to how that God pleased. ஆகையினால் அந்த நாட்களில் வாழ்ந்த எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிலும் நோவாவுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. So the life of Noah was totally different than everyone who was living in his generation. ஆகையினாலே தேவனுடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. So he found grace in the sight of God. அப்புறம் அவர் சொல்றார், நீ பேழையை உண்டு பண்ணு என்று. Then God says, go build an ark. இது நம்ப முடியாத ஒரு காரியம். This is something that we can't believe. ஏனென்றால் நோவா காலம் வரையிலும் மழை பெய்ததில்லை. Because till the time of Noah there was no rain. அது பேழையை செய்ய சொல்ற இடம் ஒரு மண் நிறைந்த இடம். We see the place where God is asking him to build the ark is a place filled with soil. அது ஒரு கடல் ஓரம் இல்லை. It is not a seashore. இங்க கெட்டுறது என்று சொன்னாலே, அதாவது கடல்லேருந்து வெகு தூரத்தில் ஒரு பேழையை ஒரு மனுஷன் உண்டு பண்றான்னு சொன்னா நிச்சயமா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம். We see that when a person is going to build an ark very far from the sea, we see that he has some problem in his thinking. ஆனா தேவன் தனது வார்த்தையை நோவாக்கு சொல்லும்போது, but when God revealed his word to Noah, இது தேவனுடைய சித்தம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். he knew that this was the will of God. என்னுடைய வாழ்க்கையிலே, in my life, தேவன் இதை செய்யும்படியாய் when God asked me to do something, தீர்மானித்திருக்கிறார். God has determined it to me. இது அவருடைய சித்தம். This is his will. ஆகவே அவர் மறு வார்த்தை பேசாமல் வேலையை செய்ய ஆரம்பித்தார். So without speaking anything against it, he started to build the ark. இதை அவர் நிச்சயமா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மருமக்கமாருக்கும் மனைவிக்கும் சொல்லும்போது, when he went and told his children and his in-laws and also his grandchildren, அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மனம் வேணும். when the will of God has to be fulfilled, there will be unity. ஆனா அங்க நோவாவுடைய மனைவியோ மருமக்களோ மகன்மாரோ யாருமே எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லவில்லை. We see that the wife of Noah, his sons and his in-laws, daughter-in-laws, they did not speak anything against it. So தேவனுடைய சித்தம் நோவாவுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக நிறைவேறிச்சு. Then we see that the will of God was fulfilled in the life of Noah in a very complete sense. அடுத்தது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே, next when you look at Genesis chapter 12, அங்க 1வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, when you read verse 1, அங்க என்ன எழுதியிருக்கு? தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. there God is asking Abraham to go to the place where God will show him. வெகு தூரம். It is a very far place. அந்த ஸ்கேல், அந்த படத்தை ஆபிரகாம் யாத்திரை செய்த இடத்தை அந்த ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது ஏகദേശம் 900 கிலோமீட்டர் அவர் வாராரு. We see that when we measure the distance from where Abraham traveled and where he reached, it is more than like 900 kilometers. அவருடைய பிறந்த இடத்துல இருந்து கானான் தேசத்துக்கு 900 கிலோமீட்டர் தூரத்துல வராரு. He is traveling more than 900 kilometers from the place where he was born till the land of Canaan. அவரும் அந்நிய ஜாதிகளை வணங்கி கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். Even he was a person who belonged to a tribe which worshipped strange gods. ஆனா இவர் தேவனை தேடினார். But he searched God. தேவனை இவர் தேடினதுனால அந்த மெய்யான தேவன் இவருக்கு தரிசனமானார். Because he searched the true God revealed himself to him. தன் வார்த்தையினால சொல்கிறார், நீ புறப்பட்டு போ. Through his word he is asking him to go. அப்போ அவங்களுடைய மனைவி சாராட்ட சொல்லியிருப்பாங்க. He would have told to his wife Sarah.
அப்போ சாரா என்ன செய்வாங்க, இவ்வளவு தூரம் போகணுமா, Should we travel such great distance? நம்ம சொந்தக்காரங்க அவங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லா ஜடங்களையும் விட்டுட்டு அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போக வேண்டியது அவசியமா? Is it very necessary to leave all our relatives, family members and everyone here and go to a very far place? நானும் பீகாருக்கு போகும்போது என் மனைவி என் மாமி எங்கள் அம்மா எல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் போய் நீ ஊழியம் செய்யணுமா? Even when I had to go to Bihar to go for ministry, all my wife and my mother and everyone, they asked me, should you go so far and do ministry? நீ இங்கேயே ஊழியம் செய்யலாமே. You could do ministry here itself, right? ஆனா தேவனுடைய சித்தம் அதுதான். But that was the will of God. அப்புறம் அதே போல ஆனா இந்த சாரா ஒரு வார்த்தையும் பேசல. Same way, Sarah did not speak anything against it. தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாமும் சாராளும் ஒரு மனதோடு தங்களை அர்ப்பணித்தனர். For the word of God, Abraham and Sarah with one heart they submitted themselves to the will of God. ஏன்னா அவங்க இது தேவனுடைய சித்தம்ங்கறத பூர்ணமா அவங்க அறிந்தாங்க. Because they completely knew that this was the will of God. ஏன்னா இதுவரை எந்த தெய்வமும் நம்மளோட பேசினது இல்ல. Till now no other God spoke to us. ஆனா இன்றைக்கு நாம ஒரு புதிய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். Today we are listening to a new voice. அது தேவனுடைய சத்தம். That is the voice of God. நாம் தேடிக்கொண்டிருக்க நாம வாஞ்சிக்கிற அந்த தேவனுடைய சத்தம். It is the voice of the God whom we are searching and whom we are desiring. அவங்க புறப்பட்டு போனாங்க. And they started their journey. எத்தனையோ துன்பங்கள் பிரச்சனைகள் வந்து, there are many problems and many sufferings they had to go through. ஆனால் தேவன் தனது வார்த்தையை நிறைவேறும்படி அவங்க தங்களை அர்ப்பணித்ததினாலே, because they submitted themselves for the word of God to be fulfilled, அவர் போன தேசத்தின் படம், the image of the land which they went and possessed, இந்த உலக படத்தில் இருக்கிறது. now it is there in the world map. இது தேவனுடைய சித்தம். This is the will of God. அடுத்தது நம்ம பார்க்கும்போது, next when we see தேவனுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்தை இன்னொரு விதத்துல தரிசனத்தின் மூலமா நாம் அறியலாம். We can also know the will of God through visions. மோசேக்கு தேவன் தரிசனமானார். God revealed himself or came in a vision to Moses. யாத்ரா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல எழுதியிருக்கு. It is there in Exodus chapter 3 and verse 19. நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா அப்படின்னு அவர் அழைக்கிறாரு. God is asking him to go that and he is sending him to the king of Egypt. அங்க நம்ம பார்க்கணும், அந்த 3வது அதிகாரத்துல அந்த செடியில அக்னியாக தேவன் இறங்கினார். In Genesis chapter 3 we see that God revealed himself as a fire on the bushes. அவர் அக்னியா இறங்கினதும் அந்த மோசே ஆச்சரியப்பட்டு அது பக்கத்துல போறாரு. When God revealed himself as a fire on the bushes, Moses was surprised and he went near it. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பார்க்காத ஒரு அதிசயத்தை அவர் பார்க்கிறார். He is looking at a very new thing that he has still not witnessed in his life. அவர் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவருக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. An unexpected situation is happening before him. அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று. Not only that, he is hearing a voice saying that the place where you are standing is holy. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நீ வர வேண்டுமானால், if you have to enter that holy place, உன் செருப்பை உன் பாதரட்சியை கழற்றி போடு. God is asking him to remove his sandals. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிவதற்கு, for us to know the will of God, நம்முடைய வாழ்க்கையில எதை களைய வேண்டுமோ அதை களைய வேண்டியதும் அவசியம். what we have to take away from our life, we have to take it away. அப்படி நம்ம களைந்தாதான் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய முடியும். only when we take it away we will be able to know the will of God. தேவன் தரிசனம் கொடுத்து அங்க பேசுகிறார். God is giving him a vision and speaking to him. நீ வா, நான் உன்னை அனுப்புவேன். you please come, I am sending you. ஆனா மோசே நிறைய சாக்கு போக்கு சொன்னாரு. but Moses had lot of excuses. ஆனா தேவன் அவரை விட்டபாடு இல்ல. but God did not leave him. மோசேயும் அவரை விட்டபாடு இல்ல. even Moses did not leave God. ஆனா தேவன் அவருடைய சித்தத்தை இந்த மோசேயை கொண்டு செய்யணுங்கிறது தீர்மானம். but the will of God was that God purposed to fulfill his will through Moses. காரணம் 80 வருஷம் அவர் பயிற்றுவித்தார். we see that Aaron trained him for 80 years. பார்வோனுடைய அரண்மனையிலே 40 வருஷம். in the land of Pharaoh, it was in the throne in the kingdom of Pharaoh was 40 years. அந்த ஆடுகளோடு கூட வனாந்தரத்திலே 40 வருஷம். and also with the lambs or the sheep he was trained for 40 years. இந்த 80 வருஷம் ஒரு மனுஷனுக்கு ட்ரெய்னிங் கொடுத்துட்டு முடியாதுன்னு சொன்னா விடுவாங்களா?
When God has trained this man for 80 years, when he says that he does not want to do it, will God leave him? ஆகையினால தான் தேவன் அக்கினியில் அங்கே இறங்கி வந்தார். That is why God came down in a vision of fire. நாமளும் இது மாதிரி தேவனுடைய சித்தத்தை விட்டு ஓட நினைச்சா அங்கே அக்கினி இறங்கும். Even when we try to go away from the will of God, at that place God's fire will be revealed. ஏனென்றால் மோசே நாம் எல்லாருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். Because we and Moses, we all are chosen by the God. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மை தெரிந்திருக்கிறார். For some purpose God has chosen us. அந்த நேரம் வரும்போது அதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். When the time comes, he will reveal it to us. அடுத்தது நான் நேராக புதிய ஏற்பாட்டுக்கு நாம போகலாம். Let us go into the New Testament. நம்ம பார்க்கும்போது பவுல் சவுலுடைய காரியம், சவுலை பவுலாக மாற்றினார் தேவன். We see that God made Saul into Paul. தேவன் பவுலை தனக்கென்று தெரிந்திருந்தார். God has chosen Paul for himself. பவுலுக்கு நல்ல வேதாகம பயிற்சியை கொடுத்தார். God gave Paul good training in the word of God. பெரிய பெரிய வேத பண்டிதர்களோடு கூட அவருக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். God gave him fellowship with great Bible philosophers. அவர் தேவனுடைய வார்த்தையை குறித்த எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளத்தக்க அவருக்கு ஒரு நல்ல ஞானத்தை அவர் கொடுத்தார். God gave him a good wisdom where he could understand every depth in the word of God. இதெல்லாம் தேவன் அவரை குறித்து முன்னாலேயே தீர்மானித்திருந்த காரியங்கள். All these things were already determined by God for him. நம்ம எரேமியா 1:5லையும் எபேசியர் 1:4லையும் நம்ம படிக்கிறபடி நம்ம தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பும் உலகத்திற்கு பூமிக்கு அவர் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்திருக்கிறார். According to Jeremiah 1:5 and Ephesians 1:4, we see that before we are formed in our mother's womb, God has chosen us, and also before the foundation of the world, God has chosen us. இந்த நோக்கத்தினால தான் தேவன் பவுலை சிறிது நாள் விட்டு வைத்தார். For the same purpose, God was letting go of Saul for few moments. அவர் தேவனுடைய சபையை நஷ்டப்படுத்தும் பொழுதும் அவர் பொறுமையாக இருந்தார். God was very patient when he damaged the church of God. ஏனென்றால் பவுலை குறித்த நேரம் இன்னும் அவருக்கு வரல. Because the time for Paul did not come yet. அந்த நேரம் வந்ததும் when the time came, தமஸ்கு போற வழியில the way to Damascus, தரிசனமானார். God came and revealed himself. அந்த நேரம் சவுலுக்கு என்று ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த நேரம் வந்ததும் தேவன் அங்கே தரிசனமானார். The time when it came which was purpose for Saul, at that time God revealed himself. அங்கே தரிசனமான அங்கே ஒரு பெரிய பிரகாசத்தை அங்கே காண்பிக்கிறார். God revealed himself and he came in a very great bright light. அந்த வெளிச்சத்தின் நிமித்தமாக 3 நாள் பார்வையற்றவராய் போய்விட்டார். Because of that brightness, he lost his eyesight for 3 days. அவரை இப்போ பட்டணத்துக்குள்ள போக சொல்றாரு. Now God is asking Paul to go into the city. இப்போ பட்டணத்துக்குள்ள போன பிற்பாடு அங்க அனனியாட்ட தேவன் பேசுகிறார். After he went into the city, God is speaking to Ananias. அப்போ அந்த அனனியா தேவனோடு இந்த பவுலை பத்தி பேசும்போது தேவன் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். When Ananias was speaking to God about Paul, God is telling one thing about Paul. அப்போஸ்தலர் 9 Acts chapter 9 15-16 verse 15 and 16. தேவனுடைய சித்தம் திட்டம் பவுலுடைய வாழ்க்கையில என்ன என்பதை அங்கே அனனியாக்கு சொல்லுகிறார். Here God is revealing what was the will of God and the plan of God for the life of Paul to Ananias. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தினால் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். But the Lord said unto him, Go thy way, for he is a chosen vessel unto me to bear my name before the Gentiles and kings and the children of Israel, for I will show him how great things he must suffer for my name's sake. அப்போ தேவனுடைய சித்தம் திட்டம் என்னன்னா பவுல் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். The plan and the purpose of God for Paul was that he has to arise and shine for God. இந்த உலகத்திலே சுவிசேஷ பணியை தூர இடம் வரை கொண்டு போவதற்காக தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். God chose Paul to take the ministry of the gospel to the ends of the earth. அதற்காக தான் அவருக்கு அந்த வேத பண்டிதர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை கொடுத்து, for the same he gave him the fellowship
with the Bible scholars. அப்புறம் அந்த வேத அறிவையும் அவருக்கு கொடுத்தார். He also gave him that Bible knowledge. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்த்து நின்று தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக அவருக்கு தேவ தைரியத்தையும் கொடுத்தார். God also gave him the courage to stand boldly in any situation and give the word of God. இந்த தைரியத்தை கொண்டு தான், தேவன் கொடுத்த தைரியத்தையும் பலத்தை கொண்டு தான் அவர் ஆசியா முழுவதும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். With this courage and also the boldness which God gave him, he preached the gospel all around Asia. இந்த தரிசனம் இன்றைக்கு நமக்கும் உண்டு. This vision is also for us. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, for us to know the will of God, அநேக வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். God is giving us lot of opportunities. நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? How do we understand that? என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to share certain experiences from my life. நான் இயேசு கிறிஸ்து என்னை தனக்காக பிடித்த பிற்பாடு, when God searched me for himself, எனக்கு முதலாவது ஒரு சொப்பனம், இரவில் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். First God gave me a dream in the night. நான் சைக்கிளில் போறேன். I am riding a cycle. ஒரு பயங்கரமான இடம், அது வயல் ஓரம், காடு, அப்படி பல இடங்கள்ல நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறேன். I am just taking a ride in the cycle in a very dangerous place where there is field here and there, and there is also forest. கிராமமா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். I am going village after village and proclaiming the gospel. அங்க தீயை பிடிச்சு எரிச்சிட்டே இருக்குது. But there is fire which is continuously burning. எங்கெல்லாம் போய் தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேனோ, wherever I am going and giving the word of God, அங்கெல்லாம் அக்கினி பற்றி எரிகிறது. and in all those places there is fire. அப்படி இருக்கும்போது என்னுடைய இருதயத்திலே ஆவியானவர் எனக்கு உந்திப்பு கொடுக்கிறார், யோவான் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்படியாக. At the time the Holy Spirit constrained me to read John chapter 4. அந்த அநேக நாட்களுக்கு பிற்பாடு நான் அந்த வசனத்தை அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்தேன். After many days I started reading that chapter. அப்ப அந்த 29வது வசனத்துல வந்ததும், when I came to verse 29, எனக்கு அதுக்கு மேல் படிக்க முடியல. I was not able to read more than that. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, what is written there? அவள் குடத்தை வைத்துவிட்டு கிராமத்திற்குள் போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், ஒரு கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள். It says that we see that a person from a person went and saw Jesus Christ and went into all the villages and asked everyone to come and see. அப்போ இந்த வசனத்தை படித்ததும் எனக்கு இருதயத்துல ஒரு கேள்வி வருது. As soon as I read this verse, there was a question in my heart. இந்த ஸ்திரீயிடம் நான் யார் என்று சொன்னதும் அவ அந்த ஊர்ல போய் என்ன குறித்து சாட்சி சொன்னா, if I go and tell this woman about who I am, and if he goes and testifies inside the city, ஆனா நீ என்னை அறிந்து இவ்வளவு நாட்களாகி எத்தனை பேருக்கு நீ சொன்னாய்? And you have known me, and it has been so many days, to how many people have you told about me? இந்த சம்பவத்துக்கு முன்னால நிறைய மீட்டிங்ல பேசுறேன், பெரிய கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாங்க. காட்டேஜ் மீட்டிங் நிறைய ஊழியம் செய்துட்டே இருக்கேன். தனிப்பட்ட ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். Before this incident, I am doing a lot of personal evangelism. I am preaching in many places and cottage ministry, and I am continuously in the ministry. ஆனா தேவன் என்ன கேக்குறார், நீ என்ன பத்தி எத்தனை பேருக்கு சொன்னாய்? But God is asking me, to how many people have you told about me? எனக்கு அந்த நாட்கள்ல இதனுடைய கருத்து எனக்கு புரியல. At that time I did not understand the meaning of this verse. அப்புறம் ஒரு சொப்பனம் பார்த்தேன். Then I also saw another dream. நாகர்கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். The people who are in Nagarkoil, they will know. நாகர்கோயில் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய ஆறு ஓடும். When we come out of the city of Nagarkoil, there is a big river which is flowing. அந்த ஆறுல ஒரே ஒரு பாலம் தான் உண்டு, ஒளியின சேரி பாலம். In that place there is only one bridge. There is a name, ஒளியின சேரி பாலம். ஒளிங்க சேரி பாலம். அந்த பாலத்தை கடந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தா தான் நெல்லை மாவட்டத்துக்குள்ள வர முடியும். When you cross that bridge, and after 10 kilometers only you have this Nellai district. அப்போ அந்த பாதை வேற, நான் ஒரு ஆஃப் பேண்ட் ஒரு பனியன் போட்டுட்டு நல்லா பாடி ஆடிட்டு வர்றேன். I am wearing shorts and also a t-shirt, and I am singing and I am walking in that bridge. அந்த bridge அந்த பாலத்துக்கிட்ட வந்த உடனே அந்த பாலம் ரெண்டா பிரியுது. When I came to that bridge, the bridge is splitting in two parts. ஒன்னு கிழக்க போகுது,
One is going west, ஒன்று வடக்க போகுது. one is going east. அது நல்லா ஹாலஜாம் லைட்டு போட்டிருக்கு, பயங்கரமாக ஜொலிச்சு அது அலங்காரம் பண்ண இருக்கு. One is going north and one is going south, and the one side is having a lot of lights and it is very bright. அப்போ நான் கண்ணை மூடிட்டு வானத்தை நோக்கி கேட்குற ஆண்டவரே, 2 வழி இருக்கு, நான் எதோட போகணுன்ட்டு நான் அப்படி ஜெபிக்கிறேன் முழங்கால் போட்டு. In that intersection, I am praying to God, saying that God, which side should I go? அப்போ ஒரு சத்தம் கேட்கு, உன் கண்ணை திறந்து நீ பார். I heard a voice, it says that open your eyes and see. நான் என்னுடைய கண்ணை திறந்து பார்க்கும்போது வடக்கு பக்கம் பாலம் தெரிஞ்சு. When I opened my eyes and see, my eyes was towards the path which went to the north. நான் அந்த வழியோட திருப்பி பாடிட்டே போனேன். I am going taking that side and I am singing and walking in that place. நான் அங்கே போன பிற்பாடு பார்த்தா பல 1000 ஏக்கர் நிலத்தில் வயல், அங்கே நல்ல சூரியனோட பல பங்கு வெளிச்சம் அங்கே இருக்குது. There is a big field with a lot of acres of land. There is big field and there is very bright light. அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, வயலில் அறுத்து கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றுறாங்க களத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. And many people are harvesting there and they are working there and they are taking and putting it on the carts to take it for the harvest. நான் மனசில் நினச்சேன், நம்மளும் இவங்க கூட வேலை செய்யலாம். I thought to myself, we will also work with them. ஆனால் ரெண்டாவது அதே சத்தம் எனக்கு கேட்குது, இல்லை இன்னும் நீ தூரமாக போகணும். Second voice is coming to me which says that no, you have to go even further. நான் நேராக போய் ரொம்ப தூரம் போயிட்டேன். I went to a very long distance. அதுக்கு பிறகு போக வழி இல்லை, ஏன்னா இந்த நில அளவுக்கு உயரம். After that there is no way, because to a very large height there is full of plants. அப்புறம் நான் இனி எப்படி போகிறதுன்ட்டு நான் அந்த மண்ணை பிடிச்சு மேலே ஏறிட்டேன். I am holding that at that place and I don't know how to go, and I am holding on to it and I climbed it over. அது ஒரு 8-9 அடி உயரம் இருக்கும். It is almost like 9-10 feet. நான் மேலே போய் பார்க்குறேன், மலை அடிவாரம், வயலெல்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது, இருட்டாக இருக்குது. I went above that and I saw that there is a valley there and there are mountains. There is a field and also water, but there is also darkness. அப்போது நான் மனசில் நினைக்கிறேன், அங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இங்கே ஒரு ஆள் கூட இல்லையே, சரி நம்மளும் போய் ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் நினைக்கிறேன். I am thinking to myself, there are so many people working behind me, but there are no one who is working there. Let me go and bring 5-6 people and start working here. அப்போது நான் திரும்புகிறேன், கீழே இறங்குறதுக்கு திரும்பும்போது 3வது தடவை அதே சத்தம் எனக்கு கேட்குது. I am trying to get down and I am turned back, but I am hearing that same voice for the 3rd time. நீ தான் மாடு, நீ தான் ஏறு, நீ தான் உழவன், நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். You are the ox and you are the plowing instrument, and you are also the farmer, and you have to plow in all these places. அந்த சத்தம் முடியும் போது அந்த தண்ணியில் நான் இறங்கி ஏதோ செய்துட்டு இருக்கிறேன். As soon as that voice is over, I got down on that water and I am starting to do something. அந்த தரிசனம் நான் 2 மட்டும் கண்டேன், இது மாதிரி சொப்பனம். The same dream I got it twice. அப்புறம் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் ஒரு சொப்பனம் பார்க்குறேன். After some days I saw another dream. நான் நம்ம மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பையன் எடுத்துட்டு கிராம ஊழியத்துக்கு நான் போகிறேன். Just like us, I am wearing the dress and also I am taking my Bible and I am going for village ministry. அப்போது நான் போகும்போது அதாவது இந்த சர்ச்சு அளவில் இந்த பில்டிங் எவ்வளோ அளவு இருக்கோ இதே அளவில் 3 வயல் பார்க்குறேன். To the size of our church worship hall, I am looking at 3 fields. அந்த ஒரு ஆள் சொல்கிறாங்க, ஒரு சத்தம் எனக்கு கேட்குது, உனக்கு இந்த 3 வயலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. I am hearing a voice which says that you are given these 3 fields. இதை நீ நல்லபடியாக வேலை செய்யணும். And you have to work very well in this. இதை பார்த்த பிற்பாடு அது கொஞ்சம் சில நாட்களுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். After I saw this dream, I was praying for some days. அந்த நாளில் நான் அறிந்து கொண்டது என்னன்னா, at the day what I came to know was, தேவன் என்ன கொண்டு என்ன செய்ய அவர் விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன என் வாழ்க்கையிலங்கிறத நான் புரிந்து கொண்டேன். I understood what God wanted to do in my life and what was his will for my life. ஒவ்வொன்றா நான் அதை என்னுடைய ஞாபகத்தில் வருகு. One by one it is coming to my remembrance. முதலாவது அந்த ஸ்திரீ கிராமத்தில் போய் சொன்னா, first that women that
the Samaritan women went and told all the villages. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும். At that time it means that we have to give the gospel. ரெண்டாவது நான் கிராமத்துல போய் சொல்றேன். I went and speaking to the villagers. So கிராம ஊழியம், that is village ministry. நான் வடக்கு பாலத்தை பார்த்து போனேன். I am going towards the way which went to the north. எனக்கு வட இந்தியாவில் ஊழியம். My ministry is going to be in North India. அது பிற்பாடு நான் பார்த்த 3 சின்ன வயல். Next, the 3 small fields that I saw was, அந்த 3 சபை தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. that 3 churches were given to me. இது என்னுடைய வாழ்க்கையில் இது தேவனுடைய சித்தம் என்பது நான் நன்றாக உணர்ந்தேன். In my life I clearly understood what was the will of God is. அப்புறம் பீகாருக்கு போக பீகார் கிடையாது, நான் வட இந்தியாவுக்கு போவதுக்கு ஆயத்தமானேன். I prepared myself to go to North India. ஆனால் தேவன் என்னுடைய குடும்பத்தில் சில ப்ராப்ளங்கள் இருந்து, but there was some problem in my family. ப்ராப்ளம் மீனிங் என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய மாமி, இவங்க தான் நீ இப்போ வேண்டாங்கிற மாதிரி இருந்தாங்க. My mother, my wife and all my relatives, they are asking me not to go but not now. ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் போது யாரும் அதை தடுக்க முடியாது. But when the will of God is being fulfilled, no one can stop it. அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். I am telling you that. எனக்கு வீட்டுக்கு முன்னால் ஒரு இந்து வீடு குடும்பம் இருக்காங்க. Before my house there is an Hindu family who are living there. அவங்களுக்கு ஒரு மல்லிகான்னு ஒரு சின்ன பிள்ளை இருந்தது. For them they had a small child named Mallika. அந்த பிள்ளை ஒரு நாள் காலையில் என்கிட்ட ஓடி வந்து சொல்லுது. One day morning that child came running to me and she is telling me, அதுக்கு முந்தி என்னுடைய காலில் முட்டில் தன்னாலேயே பழுத்து ஒரு பழுப்பு சலம் நிறைய வந்து அது ஒரு 3 நாள் நான் படுக்கையில் இருக்கிறேன். Before that I had a big boil in my feet and it became infected and I was lying down for 3 days. அப்போ அந்த 2வது நாள் இந்த பிள்ளை ஓடி வந்து என்கிட்ட சொல்லுது. The second day this child is coming to me and she is telling me, அண்ணே ஒரு சொப்பனம் பார்த்தேன், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? She is telling me, Anna, I saw a dream, shall I tell you? சொல்லு அப்படின்னு. I told her, please tell it. அவ சொல்றானே, உங்க வீட்டுக்கு ஒரு உயரமான ஒரு தாத்தா நல்ல வெள்ளை சட்டை பேண்ட், இந்த பெந்தைக்கோஸ்காரங்க போடுவாங்களே அப்படி போட்டுட்டு பெரிய தாடியும் வச்சிருந்தாங்க. நீங்க கோயிலுக்கு போகும்போது ஒரு புஸ்தகம் கொண்டு போவீங்களா, அந்த புஸ்தகம் அவர் கையில் இருந்தது. Before your house there was a very tall old man who had a big beard and also he was wearing this white dress just like a Pentecostal person, and he also had that book that you will have when you go to the church. உங்க வீட்டு கேட் கிட்ட வந்து சொன்னாரு. He came to your house gate and he told you, இயேசு பாதம் வர வேண்டிய எல்லாரும் வந்துட்டாங்க, இனி நீ தான் பாக்கி சீக்கிரமா வான்னு போயிட்டாரு. He came and told me, everyone who has to come has come, but only you are still pending, please come fast, and he went away. அதன் பிற்பாடு எனக்கு நாகர்கோவில் இருக்க மனசு வரவே இல்லை. After that I did not have the heart to stay in Nagarkoil. ஒரு சைடில் என் மனைவி, என் மாமி, எங்கள் அம்மா என்ன டைட் பண்ணுறாங்க. One side my wife, my aunt and also my mother, they are giving me pressure. ஆனால் தேவன் நமது வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு அவர் நினச்சிருக்கிறாரோ, what God has purposed to do in our life, அந்த சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால், for us to know that will, எதுவுமே நம்மளை தடுக்க முடியாது. nothing can stop us. 1988 வருஷம், in the year 1988, அக்டோபர் மாதம், month of October, 5ஆம் தேதி பீகாருக்கு என்று நான் தேவ கிருபையினால கிளம்பி போனேன். by the grace of God, on the 5th day of October 1988 I went and traveled to Bihar. அங்கே நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபனம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். God helped me to establish more than 100 churches. பல ஆயிரம் விசுவாசிகளை கர்த்தர் உருவாக்க உதவி செய்தார். God helped me to create many thousands of believers. சில 100 ஊழியர்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். God helped me to raise few hundreds of ministers. அப்படி இருந்தும், but still, எனக்கு இதே மாதிரி சின்ன 3 சபைகள் தான் இன்னைக்கு என் கையில் இருக்குது. Still I have these 3 small churches just like I saw on the vision. அந்த ஊழியங்கள்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கு. All the ministries are happening very well. So எனக்கு தேவன் சொன்னபடி அந்த 3 சிறு சபைகள் தான். According to what God told to me, for me it is just the 3 small churches. நான் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்த அந்த நாள் முதல், from the day which I knew the will of God, நான் பீகாருக்கு போன பிறகு, after I went to Bihar, அநேக பிரச்சனைகள், கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்து, I have to face many problems and many
sufferings. சென்னையிலே சில அநேக சபையில் என்னை நேசிக்கிற அநேகர் சொன்னாங்க. In Chennai itself, many people who loved me and also were there part of many churches, they told me. நம்ம ஃபெலோஷிப் In our fellowship, நீங்கள் ஏன் தம்பி இவ்வளோ கஷ்டப்படணும், இங்கேயே நீங்கள் செய்கிற இந்த வசன ஊழியத்தையும் செய்துட்டு சுவிசேஷ ஊழியமே செய்யலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு என்ன நேசித்ததுனால சொன்னாங்க. Because they loved me very much, they told me that why should you go there and suffer, you can do the same ministry here and you can go around many churches here. நாகர்கோயிலில் என்னுடைய பிள்ளைகள் என் மனைவி அதிக கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க. My children and also my wife, they were in a very they are suffering very much in Nagarkoil. பீகாரில் நானும் அவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கிறேன். Even in Bihar I am also suffering very much. ஆனால் But still திரும்பி வரணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. I never had the thought to come back. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், whatever the situation may be, திரும்பி வரணுங்கிற எண்ணம் எனக்கு வரல. I never had the thought to come back. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. There was a reason for it. 1996ல் in 1996 எனக்கு இருக்க இடம் கிடையாது. I did not have a place to stay. அப்போ நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், உமது சித்தத்தின்படி நான் இந்த இடத்துல இருந்தா, Lord, if I am here according to thy will, எனக்கு ஒரு வீடு தந்திருப்பீரு. you would have given me a house வாடகைக்கு for rent. ஆனால் அது கூட இல்லாமல் என் சாதனத்தெல்லாம் கொண்டு பிளாட்பாரத்தில் போட்டுக்கிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறேன். But not without having even that, I am leaving all my belongings in a corner and I am sleeping in the platform. ரோட்டோரத்தில் உட்காந்துருக்கிறேன். I am sitting near the road. இது நான் இங்கே இருக்கிறது உமக்கு சித்தம் இல்லை. This is not the will that I am here. அதனால நான் தமிழ்நாட்டுக்கு எனக்கு 6 மாதம் லீவு தாரோம். So please give me 6 months leave to go to Tamil Nadu. நான் தமிழ்நாட்டுக்கு போய் இந்த 6 மாதம் வேலை செய்தேன்னா 2 லட்சத்துக்கு மேலே நான் சம்பாதிப்பேன். If I go back to Tamil Nadu and if I am going to work for 6 months, I will earn more than 12 lakhs. நீர் எனக்கு கொடுத்த அந்த தாளந்துனால 2 லட்சத்துக்கு மேலே நான் சம்பாதிக்க முடியும். Because of the talent that you have given, I can earn more than 2 lakhs. நான் இவ்வளோ சொல்லிட்டு எல்லா சாதனத்தையும் ஒரு கிறிஸ்தவங்க வீட்டில் எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். I told all things to the Lord and kept all my belongings in a believer's house and I came back to Tamil Nadu. நான் வியாழக்கிழமை வந்தேன். I came on a Thursday. வெள்ளிக்கிழமை ஒரு சபைக்கு உபவாச ஜெபத்தில் போயிருந்தேன். I went for this fasting prayer in a church on Friday. என்ன பார்த்த உடனே மிஷனரியா வந்திருக்காரு, அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாருன்னு என்னை எழுப்பி விட்டாங்க. They asked me to share the word of God because they saw that I was a missionary. நான் எங்க போனாலும் என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்றது கிடையாது. Wherever I go, I don't share my problems. என் கஷ்டத்தை என் துக்கத்தை நான் சொல்ற இடம் ஒரே இடம் தேவனிடத்துல மாத்திரம்தான். My sufferings and my problems, the only place where I share is in the presence of God. அங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு கீழே இறங்கினேன். I shared the word of God and I got down. அது ஒரு பெண்டெகோஸ்டல் சர்ச். It was a Pentecostal church. அப்புறம் பிரேயர் ஆரம்பிச்சாங்க. Then they started prayer. பிரேயர் ஆரம்பிக்கிறதும் ஒரு சகோதரி மூலமா கர்த்தர் பேசுறாரு. As soon as they started the prayer, through a sister, God spoke to me. மகனே, son, உன்னை நான் I have chosen you. உலக வேலையிலிருந்து என்னுடைய பணிக்காக பிரித்தெடுத்திருக்கிறேன். From the worldly work to my work. நீ போய் என்னுடைய பணியை செய். You go and do my work. நான் அதிசயத்தை செய்வேன். And I will do the miracles. நான் அங்கே நான் அழுது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்தேன். At that place I cried and I asked forgiveness to the Lord and I rededicated myself there. அப்புறம் நான் ஒரு மாசம் இருந்துட்டு நான் பீகார் போயிட்டேன். And after that I went back to Bihar. நான் போன அடுத்த மாசம் the next month itself என்ன குறித்து யாருக்கோ சொல்லியிருக்கிறாங்க. someone has told about me to someone. எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் வந்தது. I got a registered letter. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது when I opened that 1997 ஃபர்ஸ்ட்ல பார்க்குறேன். I am looking at 1st January 1997. அதில் 25,000 ரூபாய்க்கான டிடியும் it had a 25,000 for 25,000 it had a DD. அதில் ஒரு லெட்டர் இருந்து and there was a letter there. சகோதரனே, இது உங்கள் ஊழியத்திற்கு. brother, this is for your ministry. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். I praise God. 7 சென்ட் பூமி வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். God helped me to buy a land for 7 cents. அதில் ஒரு சின்ன
சின்ன ஒரு சாப்பல் மாதிரி கட்டி அதில் நாங்கள் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். We built a small chapel in that and we started worshiping the Lord. அன்று முதல் From that day, கஷ்டத்திலே நான் ஓடினாலும் even though we are going through the path of suffering, 10 வருஷம் 10 years, யோசேப்பை குறித்து சொன்னது போல் சங்கீதம் 106 அவருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அவனே என்ன செய்து கசோட்டி அது தமிழில் எப்படி 116:15 சங்கீதம். Let's look at Psalms. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. 116 இல்லையே, சரி அந்த வசனம் அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது நீட்டு இருக்கும். அதுபோல கர்த்தர் என்னை 10 வருஷம் புடமிட்டார். Here it was written here that until the word of the Lord was fulfilled, God had purified him, or God had refined him. So just like that, God also refined me for 10 years. சங்கீதம் 105:19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Psalms 105 and verse 19, until the time that his word came, the word of the Lord tried him. அந்த வார்த்தை என்னை புடமிட்டது. The word of God also tried me. அந்த நாட்கள் நிறைவேறி முடிந்ததும் when those time was finished, தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். God started to bless me. ஆத்துமாக்களை தந்தார். God gave me a lot of souls. எந்த ஒரு குறையின்றி இன்றைக்கு வரை தேவன் நடத்துகிறார். Without any lack, God is leading us till today. எல்லாமே அற்புதம். Everything is miraculous. எல்லாமே அதிசயம். Everything is wonderful. அவருடைய சித்தத்தை நான் அறிந்ததனால, because I knew the will of God, முற்றிலும் என்னை அர்ப்பணித்ததனால, because I submitted myself fully, தேவன் இன்றைக்கு பீகார்ல God today in Bihar பெரிய பெரிய தேவ தாசர்களோடு இருந்து பல ஆலோசனைகள் திட்டங்கள் வகுக்க எனக்கு உதவி செய்திருக்கிறார். God helped me to be in fellowship with great servants of God and also to be in fellowship with them. அதுபோல நாமும் நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுப்போமானால், even we, if we know the will of God and submit ourselves to it, நாமும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். Even we can live a victorious life. அங்க பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் Paul says in book of Acts of the Apostles 26:19 சொல்லுகிறாரு, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று. He says in verse 19 of Acts chapter 26, whereupon, O King Agrippa, I was not disobedient unto the heavenly vision. அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டதனால, because he worked knowing the will of God, இந்த அறிக்கையை அவர் செய்கிறார். he made this confession. அடுத்து 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு. Next he says in 2 Timothy 4:7, அவர் என்ன சொல்றாரு? what does he say? நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight, ஓட்டத்தை முடித்தேன், I have finished my race, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், and I kept the faith. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Henceforth there is laid up for me a crown of righteousness. நாமும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாய் இருந்தோமானால், even if we will be people who will know the will of God and also fulfill the will of God, நாமும் பவுலை போல சொல்லலாம், even like Paul we can also say, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், I have kept the faith, நல்ல போராட்டம் போராடினேன், I have fought the good fight, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, and the crown of righteousness is kept for me. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us. அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள வல்லமுள்ள பரிசுத்தமான நாமத்தினாலே
உம்முடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டு உம்மை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை போற்றி புகழ்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நீர் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி அழைப்புக்கு உண்மையாக இருந்து உடைய தரிசனத்துக்கு உண்மையாக இருந்து உடைய சித்தத்தின்படி 33 ஆண்டுகள் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்து பாவமில்லாதவராய் ஜீவித்து பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவரும் மாசற்றவரும் பழுதற்றவரும் பாவமில்லாதவரும் பாவமே செய்யாதவரும் வாயில வஞ்சனம் இல்லாதவர் ஒருவரும் ஆண்டவரே உம்மை குறித்து குற்றம் சாற்றப்படாதபடிக்கு அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் காணப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மீட்கும் பொருளாக நீர் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சிக்க எங்களை மன்னிக்க பரிசுத்தமாக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த தேவனாய் காணப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வதனாலே ஆண்டவரே அநேக பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையாகவே உம்முடைய சித்தத்தை செய்தவர்களுக்கு அவருடைய ஜீவியத்திலே அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஆசீர்வாதங்களை அதிசயங்களை அற்புதங்களை நீ நடைபெற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவனாய் காணப்படுகிறேன். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லி சகலவற்றை செய்கிற தேவனாய் காணப்படும் நோவா குறித்து, ஆபிரகாம் குறித்து, பவுலை குறித்து, மோசே குறித்து ஆண்டவரே சொல்லப்படும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமாய் காணப்படுகிறது, அற்புதமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய தீர்மானம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, வாஞ்சி என்ன. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் எவ்வளோ நோக்கம் கொண்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து உம்முடைய திட்டங்கள் உம்முடைய ஆலோசனைகள் மாறாததாய் காணப்படுகிறது. அழைப்போம் தெரிந்து கொள்ளும் உறுதியாய் காணப்படுகிறது. எங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறீர். அதே நோக்கத்தோடு மரணம் வரிந்து காணப்பட கிருபை செய்யும். அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறேன். உம்முடைய திட்டங்கள் ஆச்சரியமாய் காணப்படுகிறது. அறிவிக்கெட்டாய் காணப்படுக மூளைக்கு ஆண்டவரே என்னுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய வாழ்க்கையில் தீர்மானத்தோடு காணப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதை அறிந்து செயல்படத்தக்கதாக நீர் கிருபை செய்யோ. நிலை ஆண்டவர் ரட்சித்து நோக்கம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய வாஞ்சி என்ன, உம்முடைய சபையில் நீர் சேர்த்த நோக்கம் என்ன, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வருகை நாள் வரைக்கும் மரணபரின் வரைக்கும் உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்ட அந்த அழைப்புக்கு நேராக எங்களை கொண்டு சேர்க்க முடியாது உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இதாவே உதவி செய்யும். நோவாருடைய காலத்திலே ஆண்டவரே அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறீர். இதை தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அவர் செயல்பட்ட பொழுது நீர் ஆச்சரியமான ரீதியிலே அவருடைய ஜீவியத்திலே நடைபெற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். மோசையுடைய அழைப்பு வித்தியாசமாய் காணப்பட்டது. ஆபிரகாமுடைய அழைப்பு வித்தியாசமாய் காணப்பட்டது. அவருடைய எல்லாருடைய அழைப்பை விட எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். தூரத்திலிருந்து எங்களை சபையுமா இருக்கிறீர். உடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறீர், பரிசுத்தப்படுத்திருக்கிறீர், சபையிலே சேர்த்திருக்கிறீர். இந்த நோக்கம் உடைய திட்டம் உடைய தீர்மானங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைவேற்றி கொள்ளும்படியாக முடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை நல்ல போராட்டத்தை போராடி அவருடைய வாழ்க்கையில் எங்களுடைய முடிவு ஆண்டவர் நல்ல முடிவு காணப்பட நீரை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பின்னான காரியங்களை நோக்காதபடி காத்துக்கொள்ளும். தலைப்பின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லியிருக்கிறீர். பின்னிட்டு பார்க்காதபடிக்கு லோத்து மலை நடத்திக்கொள்ளும் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரை சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்த அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு சிலுவை எனக்கு முன்னே உலகை எனக்கு பின்னே என்று சொல்லி சிலுவை எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தை கொடுத்த அடியானுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுபாதவர்களுக்காக பீகாரில் அவரை ஆண்டவரை ஊழியம் செய்தவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, மைக்கிளுக்காக, கிரேஸ் பிள்ளைகளுக்காக, அவருடைய ஆண்டவரே உங்களுடைய மகன்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை தெரிந்து கொண்டு ரட்சித்து மன்னித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய தேவனுடைய வீட்டில் ஒரு ஆண்டவரே உம்முடைய தேவ சித்தத்தை எப்படி செய்ய என்பதை
சரியான விதத்தில் அவரை தெரிந்து கொண்டு அவருடைய ஊழிய பாதையை நடத்தி வருகிற கஷ்டங்கள், துக்கங்கள், பாடு, வேதனைகள், வருத்தங்கள், பலவிதமான நிலைமையில கூட அவரை காப்பாற்றினீர். அவருடைய நீதாமே எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பாதுகாத்து பராமரித்து போஷித்து எல்லாவற்றிலும் அவருடைய கண்ணீரை, துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றின தேவன். அவருடைய ஜீவியத்தை மட்டுமாக நடத்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வேன் என்ற அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுதும் மாத்திரமல்ல, இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்த ஊழியங்களை ஆசிரியப்பராக தேவையில்லை சந்தியும் குறையெல்லாம் நிறைவாக்கும். ஆண்டவரே, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை ஜீவனை கொடுத்து அதிகமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுமாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தாசன் கிளனுக்காக ஜெபிக்கிறோம். இதாமே சுகவீனத்தில் காலப்படும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை ஜீவனை கட்டளிட்டு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமினால் இடைக்கட்டி பலப்படுத்தி ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஊழியம் செய்ய உமக்காக ஆண்டவர் மீதியாக இருக்கிற எல்லா ஊழியங்களும் அவர் மூலமாய் செய்யப்பட நீதாமே அவரை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை, விருப்ப வாஞ்சியை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தாரும். சகோதரி நல்ல சுகத்தை தாரும். பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியம் செய்யும். உடைய நாம் மகிமைக்காக எங்களை பயன்படுத்தி கொள்ளும். உமக்கே கனத்தையும் மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் நாம் தெண்டுகிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய மனோர சிநேக ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு 10 மணிக்கு சகோதரருடைய கூட்டம் உபவாசித்து ஜெபிப்பார்கள். அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாளிலே 9:30 மணிக்கு கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள மேஜில் பங்கு பெறும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சமையல் கிச்சனில் வேலை செய்கிற பிள்ளைகள் கூட நேரத்தோடு வந்து சமைச்சு மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.